Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம யாரையாவது பார்த்தோனே நீ டீச்சர் தானே, அவன் டாக்டர் தானே, அவன் ராமு தானே இப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம யாரையாவது பார்த்து நீ டீச்சர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நமக்கு தெரியும் அவங்க டீச்சராக இருந்தாங்க, டீச்சராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீ டீச்சர் தானே அப்படின்னு கேட்போம்ல, ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா. அந்த மாதிரி கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நீ ஒரு டீச்சர் தானே அப்படின்றது லாஸ்ட்டில் வருது. ஸோ அப்போ நீ ஒரு டீச்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அப்போ நீ ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீன்னு சொல்லும்போது நீ ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ போட்டுட்டோம். ஸோ நீ டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் அ டீச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நீ ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ டீச்சர் தானே அப்படின்னு கேட்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு இப்போ இங்கே பி வேர்ப் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே நமக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம், யூ ஆர் அ டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆரை தூக்கி நம்ம இதுக்கு அடுத்து போட்டுட்டு இங்கே இப்போ பாசிட்டிவில் நம்ம சொல்லியிருக்கோம், நீ டீச்சர் தானே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டீச்சர்ன்றது இங்கே யூ ஆர் அ டீச்சர்னு பாசிட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் இதை கொஸ்டின் டேக்குன்னு சொல்லுவோம். இந்த டேக் நெகட்டிவ் ஃபார்மேட்டில் வரும். அப்போது ஆர் போட்டுட்டு நாட் போடணும். ஸோ ஆரண்ட் அப்படின்னு வந்துடும். அதை கான்ட்ராக்ஷனில் போடும்போது ஸோ ஆரண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ முதல்ல சப்ஜெக்ட் என்ன போடுறோம், யூ அப்படின்னு போடுறோம். அதனால அந்த சப்ஜெக்டை தூக்கி மறுபடியும் போட்டுடுறோம் அடுத்து. ஸோ ஆரண்ட் யூ அப்படின்னு வந்துடும். ஸோ யூ ஆர் அ டீச்சர், ஆரண்ட் யூ அப்படின்னா நீ டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். யாரோ ஒருத்தர் போகிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம், அவன் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ அதை எப்படி கேட்கலாம், இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், அவன் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தானே அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ அப்போ அவன் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், அவன், அதனால் ஹீ போடுறோம். அவன் என்னவா இருக்கிறான், டாக்டராக இருக்கான். ஸோ ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஹீ இஸ் அ டாக்டர், ஹீன்னு வர்றதுனால இங்கே இஸ் போடுறோம். ஹீ ஆர் அ டாக்டர் நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஸோ ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். டாக்டர் தானே அப்படின்னு கேட்கணும். அப்போ இந்த தானே அப்படின்னு கேட்குறத எப்படி சொல்லலாம், இங்கே பி வேர்ப் இஸ் இருக்கா. ஸோ அப்போ அந்த இஸ்ஸை தூக்கி நம்ம அதுக்கு அடுத்து போடுறோம். ஸோ அது இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால இங்கே நெகட்டிவாக போடுறோம். ஸோ இஸ் நாட் அப்படின்னு போடுறோம். இந்த இஸ் நாட்டோட கான்ட்ராக்ஷன் இஸ்ன்ட் அப்படின்னு ஆயிரும். ஹீ இஸ் அ டாக்டர், ஹீ நான் சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்கோம், ஹீ போட்டிருக்கோம். அதனால ஹீயை தூக்கி அடுத்து போட்டுறோம். ஸோ ஹீ இஸ் அ டாக்டர், இஸ்ன்ட் ஹீ அப்படின்னா இவன் டாக்டர் தானே அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு பிளேயர் தானே அப்படின்னு கேட்குறோம். அவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை தானே அப்படி கேட்குறோம்ல, அந்த மாதிரி அவள் ஒரு பிளேயர் தானே அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், அவள் ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ அவள் ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அவள் அப்படின்னு சொல்கிறதுனால ஷீ போடுறோம். அப்போ அவள் ஒரு பிளேயர், அப்போது ஷீ இஸ் அ பிளேயர், சிம்பிளாக சொல்லிடுவோம். ஷீ இஸ் அ பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம். பிளேயர் தானே அப்படின்னு இப்போ நம்ம கேட்கணும். அப்போ இந்த தானே அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணுறது, இங்கே பி வேர்ப் என்ன இருக்குது, இஸ் இருக்குது. ஸோ இந்த இஸ்ஸை தூக்கி நம்ம போடுறோம். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் இங்கே நாட் சேர்த்துக்கணும். ஸோ இஸ் நாட் அப்படின்னு போட்டுறோம். இங்கே அதே மாதிரி சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஷீ, அவள், அதனால் அந்த ஷீயை தூக்கி அடுத்து போட்டுறோம். ஸோ ஷீ இஸ் அ பிளேயர், இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கூட்டமாக கொஞ்சம் பசங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இது ரொம்ப காமனாக கேட்போம், நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் இது இவங்கெல்லாம் காலேஜ் பசங்க தானே அப்படி கேட்போம், இவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்க தானே அப்படின்லாம் கேட்போம்ல. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம், ரொம்ப காமனாக கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்கன்னு சொல்கிறதுனால தே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேன்றது நமக்கு ப்ளூரல், அதனால அப்போ என்ன வரும், ஆர்னு வரும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறோம். இப்போ இங்கே பி வேர்ப் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ ஆரை தூக்கி போடுறோம். அடுத்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால நாட் போடுறோம், ஆர் நாட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, தே இருக்குது, அதனால தே தூக்கி அங்கே போட்டுறோம். ஸோ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆரண்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ ஆர் நாட்ன்றத கான்ட்ராக்ஷனில் ஆரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆரண்ட் தே அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ யாரையாவது பார்க்குறாங்க, நம்ம ஃப்ரெண்டோட கூட வந்தோன்னா, இது உன் தம்பி தானே, இது உன் அண்ணன் தானே அப்படிலாம் நம்ம கேட்போம்ல. ஸோ இதை எப்படி கேட்கலாம்? இப்போ வந்து இவன் உன்னுடைய தம்பி அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடணும். இவன் ஒரு தம்பி தானே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ முதல்ல எப்படி சொல்லிடணும்னா, முதல்ல இவன் உன்னுடைய தம்பி அப்படின்றத நம்ம முதல்ல ஃப்ரேம் பண்ணிடணும். ஸோ இவன் உன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது? ஸோ ஹீ, முதல்ல அவன்றதுனால ஹீ. உன்னுடைய தம்பி இஸ், ஹீன்றதுனால இஸ் போடுறோம். யுவர் பிரதர், அதை நம்ம வந்து எல்டர் பிரதர்னு போடலாம், இல்லை எங்கள் பிரதர்னு போடலாம். நம்ம இப்போ சும்மா ஜென்ரலாக வந்து பிரதர்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீ இஸ் யுவர் பிரதர். இப்போ அவன் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹீ இஸ் யுவர் பிரதர், சகோதரன் தானே அப்படின்னு இப்போ கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பி வெர்ப் என்ன இருக்குது? இஸ் இருக்குது. ஸோ இஸ்ஸை தூக்கி பின்னாடி போடுறோம், அதுக்கப்புறம் நாட் போடுறோம். இங்கே ஹீன்னு இருக்கிறதுனால ஹீயை போடுறோம். ஸோ இஸ்ன்ட் ஹீ, ஹீ இஸ் யுவர் பிரதர் இஸ்ன்ட் ஹீ அப்படின்னா உன் தம்பி தானே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நம்ம அம்மா கூட நம்ம வெளியே போகிறோம். அப்போ யாராவது பார்க்குறவங்க இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல, ரொம்ப காமனாக கேட்போம், இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து அவங்க அம்மா கூட பார்க்கும்போது இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு இது உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம்? அவங்க வந்து ஃபீமேல் ஜெண்டர், அதனால ஷீ. அவங்க உன்னுடைய அம்மா, ஸோ இஸ் ஷீ வரதுனால இஸ் போடுறோம். யுவர் மதர், ஷீ இஸ் யுவர் மதர் அப்படின்னு சொல்லிடுறோம். அம்மா தானே அப்படின்னு கேட்குறோமா? அப்போ என்ன பண்ணுறது? இந்த பி வெர்ப் வந்து இஸ் இருக்கா, இஸ்ஸை தூக்கி நம்ம அடுத்து போடுறோம். இங்கே பாசிட்டிவாக ஷீ இஸ் யுவர் மதர்னு சொன்னதுனால நம்ம இங்கே வந்து நாட்டை இங்கே சேர்த்துக்கிறோம். ஸோ இஸ் நாட் அப்படின்னு போட்டுட்டு ஷீன்றத அந்த என்ன போட்டிருக்கோம், சப்ஜெக்டில் ஷீ போட்டதுனால ஷீயை தூக்கி அங்கே போடுறோம். ஷீ இஸ் யுவர் மதர் இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறத கேட்டிருப்போம். அதாவது இப்போ இது இவன் உன் தம்பி தானே அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் டேக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீஸ் யுவர் பிரதர் நோ அப்படிம்பாங்க. உன் தம்பி தானே அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த நோன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி அது பழக்கத்துக்கு வந்ததுன்றது தெரியல. ஹீஸ் யுவர் பிரதர் நோ, ஹீஸ் யுவர் சிஸ்டர் நோ, அந்த மாதிரி இந்த நோன்னு சொல்லியே வந்து நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு இங்கிலீஷ் கிடையாது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பட் நம்ம நேட்டிவ் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட்டுன்றதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹீஸ் யுவர் பிரதர் ரைட் அப்படின்னா அவன் தம்பி தானே அப்படி. இந்த ரைட்டுன்றதை கூட நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த நோன்றது வந்து யூஸ் பண்ணுறது அது சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஸ்டின் டேக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு 2-3 தடவை பழகணுன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ கொஸ்டின் டேக்ஸ் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த டோன்ட் யூ, டின்ட் யூ, இசன்ட் ஷீ இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்தோடனே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க, அவங்க பேர் தான் ஞாபகம் இருக்குது. நீ ராமு தானே அப்படின்னு கேட்குறோம். ஸோ நீ ராமு தானே அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்? நீ ராமு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீ அதுக்கு வந்து யூ போடுறோம், யூன்றதுனால ஆர் போடுறோம். அடுத்து அவங்க பேர் நீ ராமு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஆர் ராமு அப்படின்னு சொல்லிட்டோம். ராமு தானே அப்படின்னு இப்போ நம்ம கேள்வியாக கேட்கணும். அப்போ அந்த கேள்வியாக மாற்றுறதுக்கு அது கூட கொஞ்சம் பக்கத்தில் கொஷின் டேக் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பி வெர்ப் என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஸோ இந்த ஆரை தூக்கி நம்ம அப்படியே போட்டுட்டு ஆர் பக்கத்தில் நாட் போடணும். இல்லையா தானே அப்படிலாம் கேட்குறதுக்கு வந்து நம்ம வந்து நாட் அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் நாட் போட்டுடுறோம். ஸோ இங்கே யூ இருக்கிறதுனால அந்த யூ அப்படியே தூக்கி அங்கே போட்டுடுறோம். ஸோ யூ ஆர் ராமு ஆரின்ட் யூ அப்படின்னா நீ ராமு தானே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு பேனா கையில் வச்சுருக்குறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இது உன்னோட பேனா தானே அப்படின்னு சொல்கிறோம். இது உன்னோட பேனா தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கேட்குறோம், இது உன் பேனா தானே அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? இது உன்னுடைய பேனா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ வந்து எப்படி சொல்கிறது? பேனான்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அது இதுன்னு தானே சொல்லுவோம், அதனால இட் போடுறோம். ஸோ இட் இஸ் உன்னுடைய பேனா, யுவர் பென், இட் இஸ் யுவர் பென் அப்படின்னு சொல்லிடுறோம். இது உன்னுடைய பேனா அப்படின்னு சொல்கிறோம். பேனா தானே அப்படின்னு இப்போ கேட்கணும். அப்போ வந்து இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இட் பக்கம் இஸ் தான் போட்டிருக்கோம். நம்ம இட் இஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அப்போ வந்து இங்கே பி வெர்ப் வந்து இஸ் இருக்கா, அப்போ இஸை தூக்கி போட்டுட்டு நாட்டையும் சேர்த்துடணும். அதோட
இப்போ வந்து சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்கோம், இட் போட்டிருக்கோம். அப்போ அந்த இட்டை தூக்கி அடுத்து போட்டுடணும். அப்போது இட் இஸ் யுவர் பென் இஸ்ன்ட் இட் அப்படின்னா இது உன்னோட பேனா தானே அப்படின்னு அர்த்தமாயிரும். இட் இஸ் யுவர் பென் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நீ ராமு தானே, இது உன்னோட இது தானே இப்படிலாம் கேட்குறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ குட்டியான ஒரு குவிஸ், நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ சீதா தானே. நெக்ஸ்ட் ஒன், இது உன்னோட வாட்டர் பாட்டில் தானே. நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் அப்பா தானே. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.